விரதம் அப்படின்றது எதுக்காக இருக்கணும்? இப்போ நம்ம உணவு முறைக்கு வந்துட்டோம். இப்போ காலையில ஒரு வேளை சாப்பிடுறது, மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடுறது, நைட் ஒரு வேளை சாப்பிடுறது அப்படின்னு உணவு முறைக்கு வந்துட்டோம். இந்த உணவு சாப்பிடும்போது அந்த அமிர்தம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த உணவு செரிமானம் பண்றதுக்காக அந்த எனர்ஜி மாறி விடுகிறது. அதனால தான் நம்ம நல்ல தரமான உணவு சக்தி அதிகமாக குடுக்கக்கூடிய, உயிர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு தான் நம்ம சாப்பிடணும்னு நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா, அதனால நமக்கு நிறைய நிறைய உயிர் சக்தி கிடைக்கும். ஆனா அதையும் தாண்டி நமக்கு அமிர்தம்ங்கிற ஒரு சக்தி இருக்கு பாருங்க. அது நமக்கு சூப்பரா இருக்கக்கூடியது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமிர்தம் நம்ம தேவையில்லாம செலவு பண்ணிடுறோம். இந்த உலக வாழ்க்கை வாழணும்னா நிச்சயமாக நம்ம உணவு எடுத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த் வேணும். ஆனா அமிர்தம்ங்கிறது உயிர் சக்தி. அந்த அந்த ஆற்றல் கொண்டது. அந்த ஆற்றல் உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்யறதுக்கு அந்த உயிர் சக்தி செலவாகுது. என்னைக்கு நம்ம சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது